பெரியார் வந்து தப்புன்னு டப்புன்னு அடிச்சு விட்ருவாரு. அவர் அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, நாவலராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார். மெரினா பீச்சில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன்னு மன்னிப்பு கேட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். 2021 தேர்தல் கூட இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படாமல் இருந்தது காரணம் அப்போ இருந்த சமூக ஊடகங்களோட ஊடுருவல் வந்து கம்மியாக இருந்தது. அப்போவும் உடனே எல்லாம் எலெக்ஷனில் நிற்கலை. விஜய் மாதிரி நான் நேற்று கட்சி ஆரம்பித்தேன், நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறேன்னு. ஆனால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நல்ல வேளை அவர் பார்க்காமே இறந்துட்டார். ஏன்னா அப்போ வந்து முதலமைச்சரான 2வது வருஷம் அவரை பதவியை விட்டு இறக்கியாச்சு. ஏன் அப்படின்னா முதல் வேலையாக ஆட்சிக்கு வந்தோடனே குலக்கல்வி திட்டத்தை கொண்டாடுறாரு. இப்போதைக்கு சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கூட போட்டி போடுறதுக்கு ஈக்குவலாக இன்னொரு தலைவர் இல்லை. நீங்கள் பழையபடியே குளித்தலையில் நிற்கிறீங்களான்னு கேட்குறாரு அண்ணா. கலைஞர் மட்டும் என்ன சொல்கிறாரு, வேணாம் நான் தஞ்சாவூரில் நிற்கிறேன்னு. அண்ணாவே கேட்குறாரு, உங்கன்னா பைத்தியம் முடிச்சிச்சா? கலைஞருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 57லேருந்து கடைசி தேர்தல் வர ஒரு தேர்தலில் கூட அவர் தோற்றது கிடையாது. ஏன்னா எமர்ஜென்சி பீரியடில் நாவலர் கட்சி தலைவராக இருந்திருந்தாருன்னா திமுக கலைஞ்சிருக்கும். திமுகன்ற கட்சியே இல்லாமல் போயிருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி தேர்தலோட ஒரு மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. பல தேர்தலை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2026 தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் தோற்றம் இங்கே மாறிட்டு இருக்குது. நீங்கள் கடந்த காலகட்டத்தில் தேர்தலெல்லாம் பார்த்துருப்பீங்க. முதல் தேர்தல் இந்தியாவில் எப்போ நடந்தது? அந்த முதல் தேர்தலிருந்து இதுவரை நடந்த மாற்றங்கள் எல்லாம் என்ன? ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த ஆண்டு சில சுவாரஸ்யங்களாக நடந்திருக்கு. இப்போ நம்ம பேசணும் இல்லையா? இப்போ 2026 விஜயோட அரசியல் தாக்கம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குது. அதுபோல் இந்த கடந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கு? விஜயை வச்சே நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தால், விஜயோட தாக்கம்னு சொல்கிறது பூரா யாருன்னா மீடியாவில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியா? 2026 தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல்களை விட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2021 தேர்தல் கூட இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படாமல் இருந்தது காரணம் அப்போ இருந்த சமூக ஊடகங்களோட ஊடுருவல் வந்து கம்மியாக இருந்தது. அன்றைக்கி இருந்த சோஷியல் மீடியா ரீச்சுக்கும் இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ரீச்சுன்றது இன்னும் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா 2011 கூட 2011 ஜெயலலிதா அம்மையார் ஜெயிச்சப்போ கூட பார்த்திங்கன்னா அப்போ கூட இந்த சமூக ஊடகங்கள் வந்து இந்த அளவுக்கு போய் ரீச் ஆகலை. எதனால் கரெக்டாக சொல்லனா, அந்த ஆண்டு வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்போது 2011 என் தங்கச்சி பொண்ணுங்க அப்போல்லாம் ஆனுவல் லீவுக்கு வந்துட்டாங்க. மார்ச் மாதமோ ஏப்ரல்லையே வந்துட்டாங்க. அப்போது டிவி பொழுதன்னைக்கு அந்த பிள்ளைங்க தான் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த பாருமா, நீங்கள் எல்லா டைமும் பார்த்துக்குங்க, அந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு கொடுத்துடணும் டிவி, சரியா? ஓகே தாத்தா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நல்ல வேளை அவர் பார்க்காமே இறந்துட்டார். ஏன்னா அப்போது வந்து ஒரு மூடு வந்து எப்படி இருந்ததுன்னா, டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மாறிச்சு. அதுக்கு முக்கிய காரணம் 2. ஒன்று வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு பேசுனது. இன்னொன்று திமுக ஆட்சியில் ஏற்பட்ட அந்த கடைசி நேரங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய மின் வெட்டு. இப்படி ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் எல்லாமே மாறுவதற்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் காரணமாக இருக்குமே தவிர ஒரு ஆளுமை வந்து ஃபேக்டர்லாம் கிடையாது இந்தியா தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தவரை. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம. ஏன்னா அப்போ தான் வந்து விஜய் வந்து தாக்கம் இருக்கா இல்லையான்றது நமக்கு புரியும். இந்தியாவோட முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறது வந்து மாநிலங்களுக்கும் சரி ஒன்றியத்துக்கும் சரி முதல்ல எப்போ வருதுன்னா 1952 தான் வருது. சரியா? 47 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதன் பிறகு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனை உருவாக்குறாங்க. எல்லாம் உருவாக்கி இந்தியா குடியரசுன்னு அறிவிக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் பொது தேர்தல் 1952. அந்த தேர்தலில் அப்போ வந்து தமிழ்நாடு கிடையாது. அப்போ அதுக்கு பேர் வந்து மெட்ராஸ் ஸ்டேட் தான். இப்போ இருக்க தமிழ்நாடே தான். மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சாச்சு. ஆனாலும் அதுக்கு பேர் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு தான் இருக்குது.
அந்த நேரத்தில் ஜெயித்தது காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ வேறு கட்சியே கிடையாது. காங்கிரஸுக்கு எதிராக இருந்த கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான் இருந்தது தமிழ்நாட்டில், வேறு கட்சியே கிடையாது. திமுக இருக்குது, திகாவும் இருக்குது. திமுகவும் அந்த நேரத்தில் ஓட்டு அரசியலுக்கு வருவதாக அவங்க பிளான் பண்ணலை. 52 49 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வெறுமனே பகுத்தறிவு பிரச்சாரங்கள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, தேர்தலெல்லாம் கலந்துக்கலை. அப்போ ராஜாஜி ஜெயிச்சு வர்றார். ஜெயிச்சு அவர் முதலமைச்சராகிறார். முதலமைச்சரான 2வது வருஷம் அவரை பதவியை விட்டு இறக்கியாச்சு. ஏன் அப்படின்னா வேலையாக ஆட்சிக்கு வந்தோடனே குலக்கல்வி திட்டத்தை கொண்டாடுறாரு. கொண்டு வந்து பாதி நாள் ஸ்கூலுக்கு வந்தால் போதும் அப்படியே அறிவிச்சிட்டார். குலக்கல்வி திட்டம்னா வேறு ஏதோ அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்கலாம் ஒன்றுமே வைக்கல. காலையில் மட்டும் ஸ்கூலுக்கு வா, மதியானத்துக்கு மேலே வீட்டுக்கு போய் வீட்டில் உங்கள் அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை நீ கற்றுக்கோ. அப்படின்னா என்ன நடக்கும்? செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தைக்க தான் கற்றுக்கணும், முடி வெட்டுற பையன் முடி வெட்டுற தான் கற்றுக்க முடியும். அப்போ ஐயர் என்ன பண்ணுவார்? அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்ப்பார். அப்போ அவன் பையன் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலை கற்றுப்பானா? அப்போ இருக்கிறவங்களாம் கேனையன் ஆக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி தான் பெரியார் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாரு. பெரியாரோடு சேர்ந்து அண்ணாவும் அந்த போராட்டங்களில் பெரிய அளவில் ஈடுபடுறாங்க. 2வது வருஷம் அவரை பதவி விட்டு இறக்கிட்டாங்க. 1954 காமராஜர் ஆட்சிக்கு வர்றார். அப்புறம் 55 வந்து ஒரு பொது மாநாட்டில் அண்ணா வந்து அறிவிக்கிறார், நாம் வந்து தேர்தலில் போட்டி போடலாமா, கட்சி உறுப்பினர்கள் வாக்களிங்க. அதாவது வேறு யாரை போய் முதல்ல நம்ம தேர்தலில் போட்டி போட்டால் வேலை செய்ய போகிறது நம்ம தான் வேலை செய்யணும், நம்மளால் அந்த வேலை செய்ய முடியுமா அப்படின்னு அண்ணா கேட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு தேர்தல் வைக்கிறாரு. 75% மேற்பட்ட கட்சிக்காரங்க நம்ம ஓட்டு அரசியலுக்கு தான் போகணும், ஐயா பெரியார் மாதிரி இப்படியே வெளியே இருந்தே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சரியாக வராது, உள்ள அதிகாரத்துக்கு போயிடணும் நம்ம அப்படின்னு அவங்க எல்லோரும் ஓட்டு போடுறாங்க. சரி, அப்போ அடுத்த தேர்தலில் நம்ம போட்டி போடுவோம்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போது 52 முடிஞ்சு 54 எலெக்ஷனில் 57 எலெக்ஷன் 52 57 எலெக்ஷனில் மறுபடியும் தேர்தல் வருது. திமுகவும் நிற்கிறாங்க. திமுக நிற்கும் போது 15 இடத்துல திமுக ஜெயிக்குது. திமுக நீதி கட்சியாக நிற்குதா? திமுக நீதி கட்சியெலாம் அப்படியே கரைச்சிட்டாங்க. நீதி கட்சியை வந்து பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தோடு மெர்ஜ் பண்ணி சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்தப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். அவர் ஜெயிலில் இருக்கும்போதே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுயமரியாதை இயக்கத்தோட நீதி கட்சியை சேர்த்துறோன்ட்டாங்க. சேர்த்துறோம், அது ரெண்டுக்கும் சேர்த்தே பெரியார் தலைவராக இருக்கட்டும்ன்றாங்க. அப்போ தான் 2 பேருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெரியார் திராவிடர் கழகம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். 49 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது வந்து திராவிடர் கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கிடையாது. அந்த ஒரு முக்கியமான இதை பார்க்கணும். 57 15 இடத்துல ஜெயிக்கிறாங்க. அண்ணா ஜெயிக்கிறார், கலைஞர் உட்பட 15 பேர் ஜெயிக்கிறாங்க. காமராஜர் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறார். சரிங்களா? காமராஜர் 2 முறை முதலமைச்சர் ஆகிட்டார். 62 மறுபடி தேர்தல் வருது. அந்த தேர்தலில் காமராஜர் ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணுறாருன்னா, அப்போ வந்து பெரியாரும் வந்து திமுகவை திட்டிகிட்டு இருக்கிற காலம். பெரியாருக்கு திமுகவோட ஆதரவு கிடையாது, அவர் காமராஜரை தான் நான் ஆதரிப்பேன்றார். அப்படி இருந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் காமராஜர் என்ன சொல்கிறாரு, இந்த 15 பேரை இப்படியே விட்டோம்னா வளர்ந்துருவாங்க, இவங்களை வளர விடக்கூடாது, இந்த 15 தொகுதியிலும் ஒருத்தவங்க கூட ஜெயிச்சிடக்கூடாது. அப்போ 2 கட்சி தான், காங்கிரஸும் திமுக மட்டும்தான். கம்யூனிஸ்ட் தான் இப்போ மெயின். அது கதிர் அருவாள் சின்னம் அப்படின்னு. காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் தான். திமுக வந்து 3வது சக்தியாக அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது. அப்போ 62 3வது தேர்தல் வருது. அந்த தேர்தலில் காமராஜர் சொல்லிட்டார், ஆளை போடு, இந்த 15 தொகுதியிலும் ஆளை போட்டு வேலை செய்வை. என்ன வேலை? ஓட்டுக்கு 2 ரூபா காசு கொடு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க திமுக வந்து காசு கொடுங்க. முதல்ல காசு கொடுத்தது காமராஜர் தான் காசு கொடுத்தாரு. இந்த 15 தொகுதியிலையும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சொம்பில் பால் எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டில் இந்த உங்கள் வீட்டுக்கு 2 ரூபா, நீங்கள் 3 பேரா 4 பேரா எல்லாரும் பாலில் சத்தியம் பண்ணு. இது காமராஜரே செஞ்சார். ஆமாம், பாலில் சத்தியம் பண்ணு. காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவேன்னு இல்லை, திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, திமுகவுக்கு ஓட்டு போடாதேன்னு சத்தியம் பண்ணுன்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது எது? 57 இருந்து
திமுகவை ஒழிக்க போகிறேன், திமுகவை ஒழிக்க போகிறேன், திமுகவை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இன்னும். இப்போ 2026 வந்தாச்சு, இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க திமுகவை ஒழிப்போம், திமுகவை ஒழிப்போம்னு. 57 என்னைக்கு திமுக ஆட்சிக்குள்ளே அரசியலுக்குள்ளே வந்து ஓட்டு அரசியலில் நின்னாங்களோ அன்னையிலேருந்து இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிங்க, பார்ப்பனர்களை பெரியார் திட்டின அளவுக்கு இல்லை, இப்போ உள்ள பழைய ஆளை விட்டுருங்க, இப்போ எடுத்துக்கிடுங்க, வீரமணி திட்டுற அளவுக்கு, ஐயா சுபவி போன்றவர்கள் திட்டுற அளவுக்கு, இப்போ அருள்மொழி அக்கா இருக்காங்க அவங்க திட்டுற அளவுக்கு, குளத்தூர் மணி என்ன, இப்படி பல பேர் திட்டிகிட்டு தான் இருக்கோம். பார்ப்பனியத்தையும் திட்டுறோம், பார்ப்பனர்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி நான் உட்பட பேசுகிறோம். எங்களெல்லாம் அவங்க பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஆட்கள் இல்லை. நாங்கள் வந்து மக்கள்கிட்ட மட்டும் பேசுகிற ஆட்கள். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு இது என்ன பிரச்சனைனா, திமுக மட்டும்தான் அவன் திட்டுவான். பார்ப்பன பத்திரிகைகள் பூரா திமுகவை தான் திட்டுவான், வீரமணியை திட்ட மாட்டாங்க. ஸ்டாலின் பேசுகிறத விட 500 மடங்கு வீரமணி திட்டுறாரு. ஆனால் இவங்க ஸ்டாலினை தான் எதிர்த்து பேசுவாங்க. என்ன காரணம்? ஸ்டாலின் சட்டம் போட்டு அந்த விஷயத்தை நடத்த முடியும். வீரமணி பேசதான் முடியும், சுபவி பேசதான் முடியும், கிருஷ்ணவேல் பேசதான் முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதா திமுக எதிர்ப்பு எங்கேருந்து வருதுன்னு? அந்த திமுக எதிர்ப்பு இந்த பார்ப்பனர் அல்லாதவர்கிட்டையும் இருக்கே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு பைக் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, என்ன பைக் வாங்குவீங்க? ஒரு பிராண்டட் பைக்காக யோசிப்போம். அப்படி அது விட்டுருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து 2004 பல்சர் வாங்குகிறேன். இன்றைக்கும் அந்த வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் 20 வருஷமாக. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால. அப்போ எங்கள் சித்தி பையன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதுலேருந்து 1 வருஷமாக 2 வருஷம் கழிச்சு இப்போ அவன் லண்டன் போயிட்டான். கல்யாணம் ஆகி லண்டன் போய் பிள்ளையெல்லாம் பார்த்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டான். நான் சொல்கிறேன் 2004 அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். 2006 அவன் காலேஜ் போகிறான். காலேஜ் போகும்போது அவங்க அப்பா என்ன பைக் வேணும்னு கேட்டார். அவன் யோசிக்கவே இல்லை, பல்சர் வேணும்னு. ஏன்னா அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அண்ணன் பல்சர் வச்சுருக்கான், அதனால் எனக்கும் பல்சர் வேணும். அப்போ நம்ம பொதுவாக நம்ம மக்கள் சிந்தனை எப்படி இருக்குன்னா, அறிவாளி புத்திசாலி அப்படின்னா பார்ப்பனர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகவை திட்டுறாங்க. அப்போ நாமளும் திமுகவை திட்டினாதான் நமக்கு பாலிடிக்ஸ் தெரியும்னு ஒத்துப்பாங்க. ஒரு அறிவாளியாக பார்க்கலாம், நம்மளை அறிவாளின்னு அப்போ தான் ஒத்துப்பாங்கன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? பொதுமக்கள் மத்தியிலையும் திமுகவை திட்டக்கூடிய ஒரு மனநிலை எங்கேருந்து வருதுன்னா, திமுக வந்தால் பார்ப்பனர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா ஏகபோக சலுகைகளும் தடுக்கப்படும், அது மற்ற எல்லா மக்களுக்கும் போய் சேரும். அப்போ மற்ற மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்தால் எனக்கு இருக்கிற வசதி குறையுதே. அதாவது ஒரு அன்ரிசர்வ்டு ட்ரெயினில் அவன் படுத்துக்கிட்டு வரான் சீட்டில், நானும் அன்ரிசர்வ் டிக்கெட் நீயும் அன்ரிசர்வ் டிக்கெட் தான்டா, நான் உட்கார வேணாமா, எந்திரிச்சு உட்கார்றா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அவனை அப்படின்னு திமுக சொல்லுது. சரியா? நான் இவ்வளோ நாள் ஜாலியாக படுத்துட்டு வந்தேன், அதை கெடுக்கிறிய நீ, இவன் தீய சக்தி அப்படின்னு இதுக்கு தான் அவன் திட்டுறான். அவனை பார்த்து கான மயிலாட அது கண்ட வான்கோழி தானும் அது என்று தோகை விரித்ததாம்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, அது மாதிரி இவனை என்ன நினச்சிக்கிறான், பார்ப்பனர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி நடந்தால் தான் நம்மளை சொசைட்டியில் புத்திசாலின்னு ஒத்துப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் என்னன்னே தெரியாமல் திமுக எதிர்ப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ இந்த இதை பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ 62 தேர்தலில் காமராஜர் எல்லா இடத்துலையும் காசு கொடுத்து இந்த 15 தொகுதியிலையும், அப்போ வந்து முதல்ல கலைஞர் ஜெயித்தது வந்து குளித்தலையில் தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறார். ரெண்டாவது வந்து 62 எலெக்ஷனில் நீங்கள் பழையபடியே குளித்தலையில் நிற்கிறீங்களான்னு கேட்குறாரு அண்ணா. கலைஞர் மட்டும் என்ன சொல்கிறாரு, வேணாம் நான் தஞ்சாவூரில் நிற்கிறேன்னு. அண்ணாவே கேட்குறாரு, உங்கன்னா பைத்தியம் முடிச்சிச்சா? ஏன்னா தஞ்சாவூரில் காங்கிரஸ் கேண்டிடேட் யாருன்னா பரிசுத்த நாடார்னு ஒருத்தர். அவர் வந்து அங்கே பெரிய ஜமீன்தார் மாதிரி, பெரிய நிலச்சுவாந்தார். இன்றைக்கி நீங்கள் தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா இருக்கிறதுல பெரிய ஹோட்டல், ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்க ஹோட்டல் எதுனா பரிசுத்தம், ஹோட்டல் பரிசுத்தம் தான். அது அந்த ஹோட்டல் அந்த குடும்பத்துக்கு தான் சொந்தம். அவன் அவ்வளோ பெரிய பணம் பலத்தோடு இருக்கிறான். காமராஜர் வேற காசு கொடுத்தாது நம்மளை காலி பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னையா இல்லை நான் விடுங்க நான் போய் நிற்கிறேன் அப்படின்றாரு. அந்த 62 தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வருது.
அந்த 15 பேரில் அண்ணா உட்பட, அண்ணா காஞ்சிபுரத்தில் சொந்த ஊரில் நிற்கிறாரு, அண்ணா உட்பட அந்த 15 பேரில் 14 பேர் தோத்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறார். யாருன்னா கலைஞர் ஜெயிக்கிறார். எங்கள் தஞ்சாவூரில் ஜெயிக்கிறார். பரிசுத்த நாடார் ஆட்சி காலி பண்ணுறாரு. கலைஞருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 57லேருந்து கடைசி தேர்தல் வர ஒரு தேர்தலில் கூட அவர் தோத்தது கிடையாது. ஒரு தேர்தலில் கூட அவர் தோற்றதே கிடையாது. அவர் நின்று எந்த எலெக்ஷன்லையாவது தோற்றுருக்காருன்னா ஒரு தேர்தலில் கூட தோற்றதே கிடையாது. எல்லாரும் பேசுகிறது அவர் வேஸ்ட்டும்பாங்க. ஜெயலலிதா தோற்றுருக்காங்க, எம்ஜிஆர் தோற்றுருக்காரு, கலைஞர் தோற்றதே கிடையாது. அந்த கட்சி வேணால் ஆட்சிக்கு வராமல் போயிருக்கும், அவர் ஜெயிச்சிருவார் எப்படியுமே. அப்போ அப்படி கலைஞர் ஜெயிச்சாருன்னா கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சாருன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. கூட சேர்ந்து ஒரு 48 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இவங்க இந்த 15 பேரை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஒரு ஆங்கிளில் இன்னொரு 50 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இது காமராஜர் எதிர்பார்க்கல. ஆக இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது போல் அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறாரு. அப்போது ஹிந்தியை மறுபடியும் கொண்டு வராங்க. ஹிந்தி கொண்டாடுறதுக்கு முன்னாடியே காமராஜர் வந்து கே பிளான்னு ஒன்று சொல்லிவிட்டு மூத்த தலைவர்கள்லாம் வந்து பொது மக்களுக்கான அரசியல் பணிகளுக்கு போகணும், எல்லோரும் பதவியில் உட்காந்துருக்கூடாதுன்னு அவர் ரிசைன் பண்ணுறாரு. பக்தவச்சலம் வராரு. ஹிந்தி திணிக்கப்படுகிறது. ஹிந்தி திணிக்கப்பட்ட பிறகு அந்த பெரிய ஹிந்தி போராட்டம், எதிர்ப்பு போராட்டம்லாம் நடந்து அதெல்லாம் நம்ம பேசணும். அது வந்து அந்த 65 உச்சம் அடைஞ்சு பெரிய கலவரமாகி கடைசியாக நேரு வந்து இனி ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக தொடரும், ஹிந்தி திணிக்கப்பட மாட்டாதுன்னு 65 ஒரு அந்த இதை கொண்டு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு தான் 67 தேர்தலில் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட அனல் இருக்குல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க காலேஜ் மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க, அதை வச்சு திமுக ஜெயிச்சிருச்சும்பாங்க. அந்த காலேஜ் மாணவர்கள் யார்? பச்சையப்பன் கல்லூரியில் தலைமை தாங்கி அந்த இந்து எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினது யார்? சீனிவாசன் மாணவர் அணி, அந்த பச்சைப்பாச மாணவர் அமைப்போட தலைவர். அந்த சீனிவாசன் யார்? அவர் தான் 67 திமுகவில் நின்று காமராஜரை தோக்கடிச்சவர். அது பேர் தான் மாணவர் இயக்கம். அப்போ திமுகவில் மாணவர் அணின்னு ஒன்று கிடையாது, இல்லை இளைஞர் அணின்னு ஒன்று கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி ஸ்டாலின் தான் அதை தொடங்குறார். ஸோ அவர்கள்லாம் மாணவர்கள் தான், அவர்கள்லாம் அண்ணாவால் ஈர்க்கப்பட்ட மாணவர்கள். அவங்க தான் போராட்டம். அதான் அதுக்கு உதாரணம் வந்து பச்சைப்பன் கல்லூரியில் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தின சீனிவாசன் தான் 67 எலெக்ஷனில் காமராஜருக்கு எதிராக நின்று காமராஜரை தோக்கடிக்கிறார். அதில் வந்து வேடிக்கையாக எங்கள் அப்பா வந்து கிண்டல் பண்ணுவார், அண்ணா அந்த விஷயத்துலலாம் ரொம்ப கில்லாடி, இவரே சீனிவாசனை இவர் தான் நிப்பாட்டி வச்சார், அவன் ஜெயிச்சுட்டு வந்தோடனே காமராஜரே தோக்கடிச்சு வந்திருக்கான், அவனை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார் எங்கள் அப்பா. ஏன்னா அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, நான் பிறந்ததே 70 தானே. அப்புறம் அண்ணா இறந்துடுறாரு 69 கலைஞர் வந்து சிஎம் ஆகிறாரு. அப்போது 70 எலெக்ஷன் பாராளுமன்றத்துக்கு வருது. கலைஞர் என்ன பண்ணுறாரு, ஆட்சியை ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணிவிட்டு அந்த இது எலெக்ஷனோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கும் ரீஎலெக்ஷன் வச்சுக்கலாம். ஏன்னா அவர் சிஎம்மாக வந்து தான் ஜெயிச்சு சிஎம்மாக வரல, கட்சிக்குள்ளே நாவலர் வேற குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு, நான் தான் முதலமைச்சர்னு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம பவர் என்னன்றதை நம்ம காமிச்சா மட்டும்தான் நாம் ஜெயிச்சதாக இருக்கும். இது அண்ணாவோட ஆட்சியை நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி வேண்டாம். இப்போது எடப்பாடிக்கு கொடுத்த மாதிரி அந்த மாதிரி அப்படி கண்டினியூ பண்ணால் என்ன ஆகும்? அது ஜெயலலிதாவுக்காக போட்ட ஓட்டு, எடப்பாடிக்கு போட்ட ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி 67 போட்ட ஓட்டு அண்ணாவுக்காக போட்ட ஓட்டு, கலைஞருக்காக போட்டதில்லை. அப்போ என்ன பண்ணுறாரு கலைஞர்? 70 ஆட்சியை ரிசைன் பண்ணிடுறேன், தார்மீகமாக வெளியே வராரு. நானே வெளியே வந்து நம்ம மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கிறான், நின்று ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு 70 வராரு. மிகப்பெரிய வெற்றி. அந்த டைமில் தான் வந்து ஒரு இங்கே அண்ணாவை திமுக தலைவரானது எப்படி ஒரு வரலாறுன்றது கலைஞரை வந்து ஒரு ஏளனம் பேசுகிறாங்களா, அதெல்லாம் என்னது? அதாவது அண்ணா எப்படி திமுகவை கைப்பற்றினாருன்னு ஊரறிஞ்ச ரகசியம் அப்படின்றாங்கல்ல, அது என்ன? அது இல்லை கதை எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் அண்ணா இறந்த உடனே நாவலர் நான் தான் சிஎம் ஆகணும் அப்படின்ற. ஏன்னா அண்ணா தான் என்னை பார்த்து சொன்னார், தம்பி வா தலைமை தாங்க வான்னாரு. 62 எலெக்ஷனில் சட்டப்பேரவைக்கு திமுகவின் தலைவர்னு ஒருத்தர் அறிவிக்கணும், அண்ணாவை தான் அறிவிக்கணும். அண்ணா தோத்துட்டாரு. அப்போ நெடுஞ்செழியனை தான் அறிவிக்கிறார்.
சொல்லுவாங்கல்ல சட்டசபைக்கு இந்த கட்சிக்கு இவர் தான் தலைவர்னு, அந்த பதவியை நெடுஞ்செழியனுக்கு தான் கொடுத்தாரு. அப்போவே பாருங்க எனக்கு தான் கொடுத்தாரு, அதனால அவருக்கு அப்புறம் நான் தான் வரணும் அப்படின்னாரு. அவர் மனைவிக்கும் ரொம்ப ஆசை. ஆனால் கட்சிக்குள்ள நாவலருக்கு அவ்வளோ பெரிய மவுஸ் எல்லாம் கிடையாது. கலைஞரை எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இல்லாமல் அண்ணா தோத்தப்ப ஜெயிச்சவர் இவர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. இந்த நேரத்தில் எம்ஜிஆரும் என்ன பண்ணுறாரு, கலைஞருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து அந்த அளவுக்கு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர்லாம் கிடையாது. அவர் சினிமாவில் சம்பாதிக்கிறது தான் அவரோட குறியா இருக்கு. இப்படி இருந்த காலகட்டத்தில் பெரியார் என்ன பண்ணிட்டாரு, ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டாரு, நாவலர் கொஞ்சம் வாயை போட்டு கம்முன்னு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படியே டிக்ளேர் பண்ணுறாரு. ஆமாம், அப்படியே சொல்லிட்டாரு. நாவலரால் கட்சியை நடத்த முடியாது, கலைஞரால் தான் முடியும், நாவலர் ஒதுங்கிறது தான் மரியாதைன்ட்டார். நாவலருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ வந்து திராவிடர் கழகம் அவர் பெரியார் அதை அப்படியே பார்க்குறாரு. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக வந்து. ஆமாம், அது 49லேருந்தே அப்படி தான் இருக்கிறாங்க. 67 ஜெயிச்சதுக்கு அப்புறம் அண்ணா போய் பெரியாரை சந்திச்சு இந்த ஆட்சியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே பெரியார் அழுதுட்டார். எப்பா நீ வரலனாலும் நாளைக்கு காலையில் நான் மெட்ராஸ்க்கு வரதா இருந்தேன். அது ஒரு பெரிய இது சொல்லுவாங்க, என்னென்னா எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே காரை எடுங்க போகலாம் அப்படின்னாராம். பின்னாடி நாவலராக அன்பழகனும் நினைக்கிறேன், கலைஞரும் இருக்காங்க, முன்னாடி அண்ணா இருக்கார். வண்டி வருது, கிண்டியை அப்படியே போகுது, ஆளுநர் மாளிகைக்கு போகிறோம் போலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிண்டியை தாண்டி போயிட்டு இருக்குது வண்டி. கிண்டியும் தாண்டிச்சுன்னா அப்போ ஆளுநர் மாளிகைக்கு போகலாம். அண்ணாட்ட யார் கேட்குறதுன்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். சரி காஞ்சிபுரம் போவார் போல இருக்கு, அவங்க சித்தியை பார்க்க போவார், ஏன்னா அவங்க சித்தி தான் வளர்த்தது, அதனால் அங்கே போகிறார் போலன்னு நினச்சிட்டு எல்லாம் பேசாமல் இருக்காங்க. வண்டி நம்ம குடுவஞ்சேரியும் தாண்டி போயிட்டு இருக்கு. என்னடா காஞ்சிபுரத்துக்கு திரும்ப இன்னும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்படி இல்லை அண்ணா இல்லைங்கண்ணா எங்கே போகிறோம் அப்படின்னு, வேற எங்கே ஐயாவை பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு. வண்டி நேரம் திருச்சிக்கு போய் பெரியாரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு தான் இதை சொன்ன உடனே அவர் அழுதுட்டார். நீ வரலன்னா நான் நாளைக்கு காலைல கிளம்பி வரலான்னு இருந்தேன், நீ சாயங்காலமே வந்துட்ட அப்படின்னா அவங்க 2 பேரும் கட்டி தழுவி பழைய மாதிரி நட்பாயிட்டாங்க. திமுகவுக்கு திராவிடர் கழகத்துக்கும் இருந்த அந்த உரசல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த நேரத்தில் பெரியாரே அறிக்கை விட்டுறாரு, நாவலர் கொஞ்சம் கம்முன்னு இருந்தால் நல்லது, அவர் உங்களெல்லாம் முடியாது, கலைஞரால் தான் முடியும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆனால் அதுதான் நடந்தது. ஏன்னா எமர்ஜென்சி பீரியடில் நாவலர் கட்சி தலைவராக இருந்திருந்தாருன்னா திமுக கலைஞ்சிருக்கும், திமுகன்ற கட்சியே இல்லாமல் போயிருக்கும். அது கலைஞர் இருந்ததுனால மட்டும்தான் அவரால் அதை கட்டுக்கோப்பாக அந்த எமர்ஜென்சி அடக்குமுறையெல்லாம் தாண்டி கட்சியை கொண்டு போக முடிஞ்சது. இல்லை இப்போ இந்த பாஜகவோட அந்த பயணம் அதிமுக மேலே எப்படி திணிக்கிறாங்களே, அவங்க பக்கம் கையாடுறாங்களே, அது மாதிரி திமுகவை காங்கிரஸ் அப்போ அப்படி தான் அழுத்துறாங்க. ஆனால் கலைஞர் அந்த அழுத்தத்துக்கு இடம் அடங்கலை. அதுதான் வித்தியாசம். ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சி மாநில கட்சியை ஒழிச்சு கட்டணும்னு தான் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி இது தாக்கு பிடிச்சது கலைஞர், அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, 72 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் 72 தான் எம்ஜிஆருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன வருதுன்னா, உலகம் சுற்று வாலிபன் படம் எடுத்துட்டாரு. படம் எடுக்கும்போது அதுக்குன்னு வெளிநாட்டுக்கெல்லாம் போகணுன்றப்போ, அதுதான் வெளிநாட்டுக்கு போய் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படம், முதல் திரைப்படம். போகணும்னா ஃபெமான்னு ஒன்று இருக்குது, ஃபெமான்னு ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம்னா என்னன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மானிட்டரி அத்தாரிட்டி சம்திங் அப்படின்னு வரும். அது அங்கே கிளியரன்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு நான் இந்த பணத்தை கொண்டு போகிறேன், இந்த விஷயத்துக்காக நான் செலவு பண்ண போகிறேன்னு நீங்கள் வெளியுறவுத்துறைக்கு எழுதி கொடுத்து எவ்வளோ செலவாகுன்றதை சொல்லி அந்த பணத்தை டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போகணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, கூட இருந்த எவனும் சொன்னான்னு சொல்லிட்டு ஹவாலாவில் பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். வந்த உடனே இங்கே பார்த்தா இந்திரா காந்திக்கு என்ன நினைப்புனா, திமுக ஒழிச்சிடலான்னு பார்த்தா எப்போ, அதாவது அந்த 70 எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த பிரச்சனை வருது. இப்போ சொல்லிட்டு இருக்காங்களா, ராமர் சிலையை செருப்பால் அடித்தாங்கன்னு, அந்த பிரச்சனை அப்போ தான் வருது. அந்த பிரச்சனையை தாண்டி திமுக அவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருச்சு. ஏன்னா அப்போ போய் யாரோ சொல்லியிருக்காங்க இந்திரா காந்திட்ட, தமிழ்நாட்டில் there is a person, அவர் வந்து ராமரை செருப்பால் அடிச்சிட்டாரு அப்படின்னு. ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் ஏ ராமசாமி, he has been doing it for a very long time அப்படின்னாங்களாம் இந்திரா காந்தி. ஏன்னோ நேத்தா நடந்து போச்சு, அவர் ரொம்ப நாளாக நிறையா பண்ணிட்டு இருக்காரு, இது என்ன புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னாங்களாம்.
அப்படி அந்த பிரச்சனையை தாண்டி இவங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அதுவும் பெரிய வெற்றி. இந்திரா காந்திக்கு இப்போ திமுகவை ஒழிச்சாகணும், என்ன பண்ணலான்றப்ப தான் உளவுத்துறையிலேருந்து தகவல் வருது. இது மாதிரி அவங்க திமுக கட்சியில் இருக்கிற இந்த ஆள் இப்படி ஃபெமாவை ஏமாற்றி பணத்தை கொண்டு போயிருக்கான், கொண்டு போய் படம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி கூப்பிடு, டீலை போடுன்ட்டு. உள்ளே போறியா, கட்சியை உடச்சிடுறியா? ஓ, இங்கே தான் பிரேக் ஆகுது. ஆமாம், இல்லைன்னா உள்ளே போவேன். மணி லாண்ட்ரிங் ஆக்ட். ஓகே. சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை எல்லாம் மீடியா போய் வச்சுட்டாங்க. ஆமாம். அப்போ உள்ளே போ, ஒன்று உள்ளே போ, இல்லைன்னா கட்சியை உடச்சிரு அப்படின்னு ஒன்று. சரிங்கம்மா, கட்சியை உடச்சிட்றேன்னு கட்சியை உடச்சிட்டாரு. ஓகே, அவர் சொன்ன வார்த்தை இதுதான். நாங்கள் வந்து நான் கட்சிக்கு கணக்கு கேட்டேன், நான் கணக்கு கேட்டதுனால என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க அப்படின்னு. பெரியார் உடனே சொல்லிட்டாரு, யோ நீ தான் பொருளாளர், நீ தான் ஏன் கணக்கு சொல்லணும், நீ வேற யார்ட்ட போய் கணக்கு கேட்ட அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து தப்புன்னு அடிச்சு விட்ருவாரு. அவர் அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, நாவலராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார். நாவலர் கம்யூனின்னு சொன்ன மாதிரி இவரை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அப்போது எம்ஜிஆர் அடங்கல, கட்சி ஆரம்பித்து தனியாக போனார். அப்போது உடனே எல்லாம் எலெக்ஷனில் நிற்கலை. விஜய் மாதிரி நான் நேற்று கட்சி ஆரம்பித்தேன், நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறேன்னு. 72 ஆரம்பித்து 77 எலெக்ஷனில் தான் ஜெயிக்கிறார். 77 எலெக்ஷனில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடியும் எலெக்ஷன் 80 வருது. 80லையும் ஜெயிக்கிறாரு. அந்த 80 இதில் வந்து நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அடி வாங்குறாரு எம்ஜிஆர். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து இந்த க்ரீமி லேயர்னு ஒன்று கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு. ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவங்க பேக்வர்ட் கிளாஸாக இருந்தாலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டாரு. கொண்டு வந்த உடனே பார்த்தா செம அடி. அது நாடாளுமன்ற தேர்தலில் அடி வாங்கியிருக்காரு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதை ஒட்டி வந்த நாடாளுமன்ற தேர்தலில் செம அடி. அந்த டைம் இந்திரா காந்தியோட கலைஞர் வந்து கூட்டணி. ஓகே. அப்போ எல்லாரும் பேசுனாங்க, என்ன எமர்ஜென்சி கொண்டு வந்தவங்க அதில் நல்லா அடி வாங்கிட்டு இப்போ அந்த அம்மா கூட போய் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னாங்க அப்படின்னு இன்றைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கலைஞர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வச்சார். மெரினா பீச்சில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன்னு மன்னிப்பு கேட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஓகே. இந்தியாவில் வேறு எங்கேயும் அவங்க போய் நான் எமர்ஜென்சி கொண்டு வந்து சாரிலாம் மன்னிப்புலாம் கேட்கல, இங்கே மட்டும் தான் மன்னிப்பு கேட்டாங்க. அதை கலைஞர் தான் கேட்க வச்சார். அப்போ தான் நாங்கள் வச்ச கூட்டணிக்கு மரியாதையாக இருக்கும், இல்லைன்னா மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அந்த டிமாண்டில் தான் கூட்டணியே போயிருக்காங்க. ஆமாம். அப்போ அது முடிஞ்சு 70 மறுபடியும் எம்ஜிஆர், 80 மறுபடியும் எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. அடுத்த 84 தேர்தலையும் எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. 86 வந்து அவர் செத்து போயிட்டார். அவர் செத்தது அவருக்கு நல்லது. ஏன்னா 84 ஒட்டி என்கொயரி கமிஷன்லாம் போட்டு அவர் மேலே எரிசாராய ஊழல் வழக்குன்னு ஒரு வழக்கு ரெடி ஆயிடுச்சு. கேரளாவுக்கு எரிசாராயம் இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அதில் பல லட்சங்கள் ஊழல். அந்த ஊழல் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்துருச்சு. சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்துருச்சுன்னொடனே அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவர் உடம்பு சரியில்லாமல் இங்கே ட்ரீட்மெண்ட்டு, அமெரிக்கா ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் கடைசியில் 86 இறந்துட்டார். 86ன்னு நினைக்கிறேன், 86 87 அவர் இறந்துட்டார். 89 தேர்தல் வருது. இவங்க ஜே கூட்டணின்னு போட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. கலைஞர் ஜெயிச்சிட்டார் 89. அப்போ அம்மையார் ஜெயலலிதாவோட அணி வின் பண்ணுது. ஏடிஎம்கே கன்சால்டேட் ஆகிடுது. ஜானகி வந்து நான் வெளியே இருக்கிறேன், கட்சியை நீங்களே வச்சிங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி கொலைன்னொன்னே திமுக ஆட்சியை கலைச்சிட்டாங்க. கலைச்சி மறுபடியும் 91 எலெக்ஷன் வருது. ராஜீவ்காந்தி மரணத்தோட அந்த அனுதாப எல்லாம் கிரியேட் பண்ணி 91 ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் தான் மிகப்பெரிய வாஷ் அவுட் டிஎம்கே. 2 பேர் தவிர மீது எல்லாரும் தோத்துட்டாங்க. ஓகே. இப்போ இந்த ராஜீவ்காந்தி அசனேஷன்லேயே ஒரு பயங்கர ஒரு குழப்பமாக இருந்ததுன்னா, அந்த மேடையில் ஜெயலலிதா அவர்களும் போகலை, மூப்பனார் அவர்களும் போகலை, இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் இருந்தது. அது வந்து எதேச்சியாக நடந்தால் கூட இந்த கான்ஸ்பிரசின்னு ஒன்று பேசுவாங்கல்ல, சதி கோட்பாடு, அதில் பெரும்பாலும் சதி கோட்பாடாக தான் இருக்கும். ஓகே. வந்து அப்படியெல்லாம் பொத்தாம்பதுவாக நம்ம வந்து வாய்க்கு நல்லா இருக்குன்றதுக்காக பேசுகிறதுக்கு பேசிடக்கூடாது. அது தப்பு. அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி, வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சதுன்ற மாதிரிலாம் ஏதாவது நம்ம பேசக்கூடாது. அது தப்பு. அது எதேச்சியாக நடந்துச்சு, அவ்வளோதான்.
அது வந்து விசாரணை கமிஷன் விசாரிக்கணும், விசாரித்தாங்க. அவங்க எதுவும் கடைசி வரை சொல்லலை. ஸோ அந்த 91 எலெக்ஷனில் எல்லாரும் வாஷ் அவுட்டு, 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. யார் 2 பேர் அப்படின்னா, ஒன்று கலைஞர், இன்னொன்று பரிதி இளமருதி. ஓகே, அவங்க 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அவர் பரிதி இளமருதி ஜெயிச்சு கொஞ்சம் 96ல் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை தான் வேட்டையை உருவி விட்டாங்க. ஜெயலலிதா சாரியை உருவிடாங்கன்ற மாதிரி அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி தானே ஜெயலலிதா பேர் வாங்கினாங்க. அதே மாதிரி அவரை வேட்டையை உருவி விட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அவர் பேண்ட் போட்டுக்கிட்டு தான் எப்பவுமே சட்டமன்றத்துக்கு போவார். அதுக்கு அப்போ சட்டமன்றத்துக்கு போனது அவர் மட்டும்தான் போவார், கலைஞர் போக மாட்டார். அந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா வந்து வளர்ப்பு மகன் திருமணம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி கூத்தடிச்சு நக்கீரன் போட்டு டாராக கிழிச்சு வீரப்பனோட வீடியோலாம் வந்துச்சு, வீரப்பன் கேசட்லாம் வந்து அந்த அந்த பீரியடில் தானே அவங்க அது மாதிரி ட்ரெஸ் போடும்போது தானே அந்த ஐஏஎஸ் இவங்க மேலே ஆசிட் விட்டது. அதுவும் அப்போ தான். அப்போ வந்து ஜெயலலிதா ரொம்ப சின்ன வயசு பொம்பளைங்க, 40 கிட்ட தான் இருக்கும். 40 ப்ளஸ் தான் இருக்கும். ஓகே, நாம என்ன ஜெயலலிதானோன்னு அவங்க பிறக்கும் போதே 60 வயசு கிளவின்ற மாதிரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு 40 ப்ளஸ் தான் இருக்கும். அந்த அவங்க முதலமைச்சர் ஆகும்போது அந்த வயசு தானா, சின்ன வயசா? ஆமாம், 45-50க்குள்ளே இருக்கும். 50 கூட தாண்டி இருக்காது. இப்போ எனக்கே 56 வயசு தான், எனக்கே நான் வயசான மாதிரி தோணலையே. அப்போ அவங்க 50 வயசுக்கு கம்மி தான் அப்போ. சரி. அப்போ ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவி அம்மாவாக மாறுறாங்க. 2000 ஜெயிக்கிறாங்க. அந்த 2000 ஜெயிக்கும்போது ஒரு சில திட்டங்களெல்லாம் மக்களுக்கு செய்யணும், இல்லைன்னா நம்மளை இப்படியே வாழ முடியாது. கமிஷன் அடிக்கிறது ஒரு பக்கம் அடிப்போம், ஆனால் மக்கள்கிட்ட எளிமையாக காட்டிக்கணும், மக்களுக்கு தேவையான வேலைகள் ஏதாவது செய்யணும்னு தான். அதுக்கப்புறம் இந்த சத்துணவில் முட்டைக்கு பதிலாக நான் இதை பாலை கொடுக்குறேன், வாழைப்பழம் கொடுக்குறேன் அப்படின்லாம் எக்ஸ்ட்ரா திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. தாலிக்கு இதை தங்கம் கொடுக்குறேன், +2 படிச்சிருந்த பிள்ளைங்கன்னா அது கல்யாணத்துக்கு தங்கம் கொடுப்போம் அப்படின்ற திட்டங்கள்லாம் 1-2 அறிவிக்கிறாங்க. அப்படியே போகுது. இருந்தாலும் பெருசாக ஒன்றும் முன்னேற்றங்கள் எதுவும் இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது 2006 மறுபடியும் கலைஞர் ஜெயிக்கிறார். கலைஞர் ஜெயிச்சு அந்த 10 ஆண்டுகள் அது வந்து கொஞ்சம் மைனாரிட்டியாக இருந்த காலம், மைனாரிட்டி ஆட்சியாக தான் போகுது. அந்த பீரியட் முடியும் போது பல நலத்திட்டங்கள்லாம் கொண்டாடுறாரு. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு வந்துகிட்டு இருக்கு. ஜெயிச்சிருவாருன்ற ஒரு நினைப்பு இருக்கும்போது 2010 கடைசியில் இந்த ஈபிகாரனுக்கு பூரா சேர்ந்து மொத்தமாக கலைஞருக்கு ஆப்படிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அண்ணா சாரின்னு ஒருத்தன் டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு 2Gன்னு அவங்கத்தை 2 சேர்ந்து 2011 வெடிச்சு கலைஞர் தோற்று ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த பிறகு 2011 அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த அவங்க மேலே ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகள், அந்த வழக்குகள்லாம் திரும்ப திரும்ப விசாரணைக்கு வருது. இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது 2வது எலெக்ஷன் திரும்ப 2016, ஏன்னா மோடி 14 வந்துடுறாரு, 16லையும் இவங்க ஜெயிச்சிட்றாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரே பேச்சு தான், மோடியா லேடியான்னு பேசினோடனே அப்படியே ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு வந்த கொஞ்ச நாள்லேயே கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு, உள்ள அம்மாவதிக்கு உள்ளே வச்சுட்டாங்க. அப்புறமா அப்பீல் போயிட்டு ஜாமீனில் வந்தாங்க. அப்புறம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தாங்க, உடல்நலம் இல்லை, இறந்தும் போயிட்டாங்க. அதோட கலைஞர் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் செத்துட்டாரு. இப்போ அரசியல் வெற்றிடம் மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காரு, இங்கே ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான்ப்பா, ஸ்டாலின்லாம் வேஸ்ட்டு, அவரும் வேஸ்ட்டு, இவரும் வேஸ்ட்டு. நானே முதல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, கலைஞர் இறந்த பிறகு, ஸ்டாலின் தலைவராக வந்த பிறகு நானும் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஒரு லீடர் இன் த மேக்கிங், ஒரு தலைவன் இப்போ தான் உருவாகிட்டு இருக்கிறான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்த பிறகு தான் தெரியுது, ஹி இஸ் நாட் அ லீடர் இன் த மேக்கிங், ஹி வாஸ் எ லீடர் இன் த வெயிட்டிங். ஓகே, அவர் தலைவர் தான், அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பதவி நம்மக்கிட்ட வரட்டும் அவர் காத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரே தவிர அவர் உருவாகிட்டுலாம் இல்லை. அவர் ஏற்கனவே தலைவராக தான் இருந்திருக்கிறாருன்னு எதை வச்சு தெரிஞ்சதுன்னா, 2011 எலெக்ஷன் வரும்போது அவர் சீட் அலாட் பண்ணது தான். கலைஞர் என்ன பண்ணுவார்னா, நாடாளுமன்ற தேர்தல்னால் காங்கிரஸுக்கு அப்படியே 20 சீட்டு கொடுத்துருவார், பாதிக்கு பாதி காங்கிரஸ் கொடுத்துருவார், கம்யூனிஸ்ட் கொடுத்துருவார். இப்படிலாம் கொடுத்துட்டு திமுகவுக்கு ஒரு 10 சீட்டு அது மாதிரி தான் வச்சுருப்பார். இவர் அதெல்லாம் பண்ணல, உனக்கு அவ்வளோ சீட்லாம் உனக்கு சீன்லாம் கிடையாது, 8ஓ 10ஓ தான் கொடுத்தாங்க, 8 தான் கொடுத்தாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் எல்லாம் போக திமுக தான் 20க்கு மேலே நின்றுது. என்னடா இதெல்லாம் நம்ம அப்போவே யோசித்தோம், கலைஞர் செய்ய மாட்டேன்ட்டாரு. கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா, எப்போ ரொம்ப ஜனநாயகமாக பார்ப்பார். 91 தேர்தலில் தோத்தாரு பார்த்தீங்களா, கட்சியில் அத்தனை பேரும் தோத்துட்டாங்க, பரிதி இளமருதியும் இவர் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க.
எல்லாரும் போனாங்க. தலைவர் சோகமாக இருக்கார் அப்படின்னாங்க. சரி கட்சி தோற்றதுனால சோகமாக இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தலைவரை பார்த்துக்கலாம், நம்ம அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் தலைவரை, நாங்கள்லாம் இருக்கோம், நல்லா வேலை செய்வோம் அப்படிங்க. இல்லையா, நம்ம தோற்றதை பற்றிலாம் நான் கவலைப்படல, கம்யூனிஸ்ட்டு கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே, கம்யூனிஸ்டோட குரல் இருந்து இந்த சட்டமன்றத்தில் கேட்காமே போயிடுமேன்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்குண்ணா. கட்சிக்காரன் பூரா கடுப்பாயிட்டாயோ, நம்மளே எல்லாம் தோத்துட்டோம், கம்யூனிஸ்ட்காரன் தோத்துட்டான்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ஜனநாயகமாக யோசிக்கக்கூடியவர். எல்லா கட்சியோட குரலும் சட்டமன்றத்தில் கேட்கணும். விஜயகாந்த் வந்து 2016 வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவரோட நினைப்பு என்னன்னா, விஜயகாந்த்னு ஒருத்தன் அரசியலுக்கு வந்திருக்கான், அவன் கட்சியோட குரலும் கேட்கணும். சரி, அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகம்னு சொன்னால் இருக்கிற எல்லா கட்சிகளோட குரலும் அங்கே கேட்கணும். ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும், இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும், மற்ற சின்ன சின்ன கட்சியாக இருந்தாலும் அவர்களது குரலும் சட்டசபையில் கேட்டால் தான் அது ஜனநாயகம். அவனுக்கு சொல்கிறதுக்கே இடம் இல்லைன்னா அது எப்படி ஜனநாயகமாகும் அப்படின்னு அவர் யோசிப்பார். இவர் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஜனநாயகம்லாம் முதல்ல உன் பவர் என்னன்னு காட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு சீட்டுன்னு கட் பண்ணி விட்டாரு. அப்போ தான் நான் மிரண்டது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதுக்கு மேலே 2021 எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் 25 சீட்டுன்னு எனக்குலாம் ஆச்சரியம். ஏன்னா கலைஞர் எப்போதுமே 40 சீட்டு கொடுப்பாரு, கம்யூனிஸ்ட்டுக்கு 20 சீட்டு கொடுப்பாரு. இவர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணி நீ எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல, ஜெயிக்கிற இடத்துக்கு மட்டும் சொல்லு, அதுக்கு மட்டும் சீட் தரேன்னு. அப்போ தான் தெரிஞ்சது இவர் வேற. அதுக்கப்புறம் 2019 எலெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் வந்த எந்த எலெக்ஷன்லையுமே அவர் தோக்கவே இல்லை. புரியுது. அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருக்கட்டும், எந்த தேர்தலையும் தோக்கவே இல்லை. அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இன்னைக்கு இப்போதைக்கு சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கூட போட்டி போடுறதுக்கு ஈக்குவலாக இன்னொரு தலைவர் இல்லை, அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் நான் சொன்ன வரலாறை வச்சு பாருங்கள். புதுசாக ஒருத்தர் வந்தார், அவருக்கு ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்காரு அப்படின்லாம் ஒன்றும் நடக்கலை. மக்கள் பிரச்சனைக்காக தான் மாற்றம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? 67க்கு அப்புறம் 7 முறை அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, திமுக 6 முறை ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த 26லையும் வந்துடுச்சுன்னா இதுவும் 7, 14 தேர்தலும் திமுக அதிமுக தான் அப்படின்றது முடிவாயிடும். இதில் அது எம்ஜிஆர் மட்டும்தான் அந்த 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்சது, 77, 80, 84. மற்றபடி ஜெயலலிதாவும் அது மாதிரிலாம் ஜெயிச்சதில்லை. ஜெயலலிதா 2வது முறையாக தொடர்ந்து ஜெயிச்சது 2016 மட்டும்தான். ஓகே, 11, 16 2 மட்டும்தான் தொடர்ச்சியாக ஜெயிச்சது. அவங்களும் மாற்றி மாற்றி தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த முறை அந்த பிரேக் பண்ணி ஸ்டாலின் 2026 வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பப்ளிக் டிஸ்ட்ரஸ்ட்டு இல்லை நம்பிக்கையின்மை, அதிருப்தி அப்படின்றதெல்லாம் எதுவுமே பெருசாலாம் இல்லை, எதுவும் இல்லைன்றப்போ இந்த தேர்தலில் இப்போ இதில் நடுவில் பாருங்கள், நான் நிறைய பேரை சொல்லவே இல்லை. இதுக்கு நடுவில் அந்த காலத்துலேயே மாப்போசி கட்சி ஆரம்பித்தார், ராஜாஜி கட்சி ஆரம்பித்தார். எல்லாருமே என்ன சொன்னாங்க, திமுக ஒழிக்க போகிறேன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ராம்தாஸ் வந்தார், அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார், சீமான் வந்தார், இத்தனை பேர், வைகோ கட்சியிலேருந்து சண்டை போட்டு போனார். இதெல்லாம் நான் உள்ளே சேர்க்கவே இல்லை, அதெல்லாம் சேர்த்தா இன்னும் ரொம்ப பெருசாக போகும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு. இப்போ இவ்வளோ பேர் வந்தவங்களெல்லாம் கழட்ட ட்ரௌசரை இவர் கழட்ட போகிறாரா? அவங்க எல்லாருமே இப்போ திமுகவில் தான் இணைஞ்சு செயல்படுறாங்க. அவ்வளோதான் விஷயமே. தொடர்ந்து பேசுவோம், பார்ப்போம். இந்த 2026 தேர்தல் யாருக்கானது? உங்கள் நேரத்தை கொடுத்துக்க மிக்க நன்றி.